ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்தோடு மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு கடுகு, அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய வச்சிடலாம். இப்போது இதில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2 போதும். இதை வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிடலாம். இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இறால் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு அரை கிலோ அளவு இறாலை சுத்தம் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே வச்சு நல்லா இந்த இறாலை வதக்கிடணும். அப்போ தான் அதில் வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பச்சை வாசனையும் போகும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இறாலை கிளறி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷத்தில் அந்த தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இறால்லேருந்து. இப்போ பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு இறால நல்லா மசாலா கூட்டினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, ஏன்னா இறால்லையே நல்ல தண்ணி வரும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு கரெக்டாக 5 நிமிஷம் தான் வைக்கணும், ஏன்னா இறால் ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், இறால் எல்லாமே நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். இறக்கும் போது தான் நம்ம வந்து மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.